இப்போ நான் சமீபத்தில் கிளாஸ் நடத்துகிறப்ப கேட்டேன். இறைவன் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம். இறைவன் இல்லைன்னு சொல்லலை. இறைவன்றதை பற்றி எனக்கு தெரியாது. ஓகே. ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கும்பிட்றோம். முஸ்லீம் கும்பிட்றாங்க. முஸ்லீம்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒரு சமீபத்தில் ஒரு தீக்காக்காரங்களோட பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு, ஒரு விவாதம் மாதிரி. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு இறைவனை தெரியாது, ஆனால் நம்புகிறேன். உனக்கும் இறைவனை தெரியாது, நீ நம்பலை. அது இருக்கா இல்லையான்னு நீ முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இருக்கு. இப்போ ஒருவேளை நான் வந்து இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு நான் என்ன செய்யணும்? அது ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ இறைவனை அடைவதற்கு என்னென்ன சிஸ்டம் சொல்றாங்க? சித்தர்கள், ஞானிகள்லாம் இந்த உலகத்தையே விட்டுட்டு, இந்த இயற்கையை விட்டு, இந்த ஆன்மீக எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து துறவறம் போகணும். அப்படின்னா தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்றாங்க. நீ எப்போ துறவரம் போனேன்னு கேட்டேன் அந்த ஆள்கிட்ட, இல்லைங்களா? அப்படி 90 வயசு வரைக்கும் சாமியாரா சுற்றி இறை மார்க்கத்திலே அலைஞ்சு அகோரியா போய் எல்லாம் செஞ்சு இறைவனை அடைய முயற்சி செஞ்சு அப்போ கிடைக்காட்டினா வந்து என்ன சொல்லலாம்? இறைவன் இல்லைன்னு சொல்லலாம். அப்பயும் இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய முயற்சி தப்புன்னு வேணா சொல்லலாம்.